இந்த நெல் அறுவடைக்கே பாத்தீங்கன்னா இப்ப மிஷின் வந்துட்டு, இப்ப ஒரு ரிப்பேர்னு வச்சிருங்க, அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர்ற மிஷினு யாருக்கும் தெரியாது. அதே ஐடிஐல அதெல்லாம் கத்து கொடுத்துட்டோம்னா அந்த புள்ள அதை செஞ்சிருவோம். அதனால அந்த மாதிரி ஒரு முயற்சியை நம்ம எடுத்து செய்யறோம். அதே போல பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு இன்சூரன்ஸ், அவங்க மீன் பிடிக்கும் போது ஏதாவது உயிர் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 25 லட்சம் கொடுக்கற மாதிரி. அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்கும் போது ஏதோ அடிபட்டு சிறு காயங்கள் இந்த மாதிரி பட்டால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டம் செஞ்சு கொடுக்கப்படும். பள்ளிக்கூடங்கள்ல நிறைய கட்டடங்க இடிஞ்சு கிடக்கு. அது ஒரு 30,000 பள்ளி கட்டிடங்கள்ல கட்டி கொடுக்கணும். அது கட்டி கொடுப்போம். இந்த மாதிரி ரொம்ப அவசிய தேவைகள் எது இருக்கோ அது முழுவதும் நம்ம செஞ்சு கொடுக்கிறோங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். இந்த மதுராந்தகம் தொகுதி பத்தி சில விஷயங்களை சொல்லணும். அச்சரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் அதிவிரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. இதை எல்லாரும் சொல்றீங்க. இது என்ன பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த ரயில் சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு அரசு பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ணணும். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும், இங்க இத்தனை எம்பி ஜெயிச்சிருக்காங்க, எல்லாமே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்க இருந்து போய் டெல்லி போய் இது மாதிரி இருக்குங்க, அத ஒரு 15 நிமிஷம் நின்று போக சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொட்டி லெட்டர் கொடுத்தா போறோம், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா கட்சிங்கிற அடிப்படையில தான் பேசுறாங்க. நம்ம அரசாங்கத்தை நடத்துறவங்க, மக்களுக்காக நடத்துறவங்க, நம்ம போய் மத்திய அரசு யாரு இருந்தாலும் போய் கேட்டுதான் ஆகணும். இப்ப முறைகள் அப்படி இருக்கு. போய் கேட்டு நம்ம ஜனங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். அத வாங்கல, அதனாலதான் இந்த பிரச்சனை. அச்சரப்பாக்கம் பஜார் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சிறு குறு வியாபாரிகள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு தீர்வு காண கோரிக்கை.